ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா கிச்சன். இன்றைக்கி ரவை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரவை ஆட் பண்ணிக்கலாம். அரை கப் ரவை, அரை கப்பு கோதுமை மாவு. உங்கள்கிட்ட கப் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூனில் 2.5 டேபிள் ஸ்பூன் இந்த கணக்கு. அரை கப்பு மைதா மாவு. மைதா மாவு மட்டும் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ பாதி எடுத்துருக்கேன். ஒரு கப்பு மைதா மாவு, அரை கப்பு ரவை, அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். மெஷரிங் கப் இல்லை டீ கப்பில் கூட நீங்கள் அளந்துருங்க. இப்போ அரை கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்சு சால்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிட்டு கரைச்சிடலாம். நான் இப்போ இதில் ஒரு டம்ளர் எடுத்துருக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோ வேணும்னு. ஃபஸ்ட்டு நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். 1.5 கப்பு தேவைப்படுங்க, அவ்வளோதான். 1.5 கிளாஸ். ஃபஸ்ட்டு கொஞ்சம் திக்காக கரைச்சிடுங்க. ஏன்னா ரவையெல்லாம் ஊறிட்டு மறுபடி தண்ணியெல்லாம் இழுத்துரும். பார்த்துட்டு திருப்பி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10-15 நிமிஷம், 1/2 hour வச்சா கூட ரொம்ப நல்லாயிருக்கும், பொங்கி வரும். இப்போ நான் ஒரு 15 நிமிஷம் தான் வைக்க போகிறேன். இப்போ ஒரு கிளாஸ் ஊற்றிருக்கிறேன். திக்காகிடுச்சுன்னா திருப்பி நம்ம அரை கிளாஸ் ஊற்றிடலாம். சர்க்கரை போட்டதுனால கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். பார்த்துட்டு திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். நல்ல லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சிடுங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா கரையட்டும். நம்மளுக்கு கிளறும் போதே தெரியும் சர்க்கரை மெல்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு. பார்த்துட்டு அப்புறம் மூடி வச்சுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் மூடி வச்சுருங்க. பார்த்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மூடி வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். தண்ணி கரெக்டாக தான் இருக்குது, போதும். நம்ம ஊற்ற வேண்டாம். அந்த ஒரு கிளாஸ் போதுங்க. இதில் இப்போ 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், இது பொங்கி வர்றதுக்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி, அதாவது இட்லி மாவு ஆட் பண்ணுறேன். இது மத்தியானம் தான் அரைச்சிருக்கிறேன், அதனால் புளிப்பெல்லாம் இருக்காது. இது ஆட் பண்ணலைன்னா ஒரு 1 hour வச்சா போதுங்க. நான் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால தான் இதை ஆட் பண்ணேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். சீக்கிரம் ஆகிடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ ஆயில் வச்சுருந்த எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம ஊற்றிடலாம். ஒரு கரண்டி ஊற்றினா போதுங்க. இப்படி பண்ணோம்னா நல்லா உப்பி வரும். மெதுவாக திருப்பி விட்டுடலாம், அவசரப்பட வேண்டாம். மீடியமில் வச்சுருங்க ஸ்லிம். இது பாருங்க உப்பி வந்துடுச்சு.
அதுவே விட்டு வரும், கீழே இருந்து தானாக விட்டு வரும். அது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிடுங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சிடலாம். கொஞ்சம் பொறுமையாக எடுத்துருங்க. ஆயில் வந்து ரொம்ப ஹீட் ஆக வேண்டாம். ஹீட் ஆனோம்னா அது ரொம்ப டார்க் ப்ரௌன் மாதிரி ஆகிடும். மீடியமாக சூடானதையும் நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஊற்றுனதையுமே வந்து மீடியமில் வச்சுருங்க. பாருங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த பாருங்க வந்துச்சு பாருங்கள். இப்போ திருப்பி போட்டுடலாம். பாருங்க கலர் சூப்பராக இருக்குது. நமக்கு கோல்டன் ப்ரௌன் வந்தது எடுத்துடலாம். இது பொரிஞ்சிட்டு இருக்க இன்னொன்று ஊற்றிடலாம். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு சீக்கிரம் ஒரு ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. எல்லாமே வீட்டில் இருக்கும். மைதா மாவு, கோதுமை மாவு, ரவை எல்லாம் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அரைச்ச மாவு இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கூட வச்சுட்டு மாவு வச்சுட்டு இருந்துட்டு செஞ்சால் இந்த மாதிரி உப்பி வருங்க. நம்ம வீட்டில் எப்போவுமே அரைச்சி, அதாவது புளிச்ச மாவில் இருந்தால் ஆட் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது 1 hour வச்சுட்டு அப்புறம் ஊற்றினா போதுங்க. இந்த எண்ணெயெல்லாம் ரொம்ப இழுக்காதுங்க. நம்ம வந்து சோடா மாவு இது எதுவும் ஆட் பண்ணுறது இல்லை. பாருங்க நல்லா பொங்கி வந்துடுச்சு. மாவு இருக்க ரொம்ப நல்லா பொங்கி வரும். இப்போ ஒன்று ஊற்றிடலாம். இது செஞ்சுட்டு இருக்கும்போதே பசங்க பார்த்தா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், எடுத்துடலாம். ஓரமெல்லாம் கிறிஸ்ப் ஆகிடும். நம்ம சர்க்கரை போட்டதுனால ஓரமெல்லாம் நல்லா கிறிஸ்ப் ஆகிடும். பாருங்கள் இருக்க மாவு எவ்வளோ சீக்கிரம் பொங்கி வருது பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றுறதை விட லாஸ்ட் ஆக ஆக பால் மாதிரி வந்துடுங்க. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த கலர் வந்து எடுத்துடலாம். அந்த சைடு இந்த கலர் வரட்டும். இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ எண்ணெயெல்லாம் அதுலேருந்து போயிடும்.
இப்படியே ஒரு ஜல்லடையில் வச்சிடுங்க. அப்போது எண்ணெய் கீழே வந்துடும். பாருங்க இந்த மாதிரி இருக்கும். நான் ஆறிட்டு இது கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நமக்கு அந்த ரவை அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்கள், இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இது கொஞ்சம் முன்னாடி எடுத்தால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் முன்னாடி எடுத்தேன். நிறைய பேருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் பிடிக்கும். சிலருக்கு வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இருந்தால் பிடிக்கும். இது பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நான் எடுத்துருக்குறேன். இப்போ எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். தேங்க்யூ.